செல்வி ஜோதிகா, செல்வி ஸ்ரீமதி குழந்தைகள் அற்புதமாக இருந்தாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது போரை தடுத்த புலவர். பண்டைய காலத்தில் நம் தமிழ்நாட்டை பல மன்னர்கள் ஆட்சி செய்தனர். எவ்வளவு அறிவுத்திறன் படைத்த அரசனாக இருந்தாலும் புலவர்களை மதிப்பதிலும் அவர்களுக்கு பரிசில் தந்து காப்பதிலும் புலவர்களின் அறிவுரையை கேட்பதிலும் சிறந்து விளங்கினார்கள் என்பதனை காட்டும் நாடகம் இதோ. கலைஞர்கள் து. பிரகாஷ், ப. தினேஷ், வே. ஜெயபிரியா, மு. பாலாஜி, ஏ. சஞ்சய், தே. திவ்யராஜ், ப. ரகுபதி, கு. சந்துரு. முன்னொரு காலத்தில் சோழ நாடு இரு பிரிவுகளாக இருந்தது. கரூர் பகுதியை நலங்கிள்ளியும் உறையூர் பகுதியை நெடுங்கிள்ளியும் ஆட்சி செய்து வந்தனர். இருவரும் உறவினர்கள். இவர்களுக்கு தீராத பகை. இதனால் இரு நாட்டு மக்களும் சொல்லனா துயரத்திற்கு ஆளாயினர். ஒற்றர் பகைவரென குற்றம் சாட்டப்பட்டு பலர் சிறையில் அடைக்கப்பட்டனர். புலவர் இளந்தத்தனாரும் இக்குற்றச்சாட்டுக்கு ஆளாகி உறையூர் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனை கேள்விப்பட்டு புலவர் கோவூர் கிழார் சினத்துடன் உறையூர் அரண்மனைக்கு வருகிறார். காட்சி 1. இடம் உறையூர் அரண்மனையின் அரசவை. நாடக மாந்தர்கள் புலவர் கோவூர் கிழார், மன்னன் நெடுங்கிள்ளி, புலவர் இளந்தத்தனார். சோழ நாட்டின் புலவரே, வருக வருக, உம் வரவு நல்வரவாக. அமருங்கள். ஆன்றோரும் சான்றோரும் புகழ்ந்து போற்றும் முறையீரிலா இந்த அவலம் அறிந்தே செய்தனையோ இல்லை அறியாமல் செய்தனையோ? நீ ஒரு காவலன் என்பதனையோ மறந்தனையோ? அமருங்கள். கோவூர் தந்த புலவர் தலைவர், தாங்கள் என் மீது கொண்ட சினத்திற்கு காரணம் யாதோ? உன்னை பாடி பரிசில் பெற வந்த எம் ஆரிய நண்பன் இளந்தத்தனார் எங்கே? அவரை என்ன செய்தாய்? ஓ, இளந்தத்தனா பகைவர் நலங்கிள்ளியின் ஒற்றர் அல்லவா? பகை நாட்டு ஒற்றருக்கு என்ன மரியாதை தர வேண்டுமோ அதனை கொடுத்திருக்கிறேன். ஒற்றரை தண்டிப்பதில் தவறேதும் இல்லையே. கொற்றவனே, ஏன் செய்தனை? புலவரை ஒற்றரென கருதி சிறைத்தனையே. இது உமது குடிப்பெருமைக்கு ஏற்றதன்று. புலவர்களது பரிசில் வேட்கையை நீவிர் அறியீரோ? பழமரத்தை நாடி செல்லும் பறைகள் போல வள்ளல் தம்மை உடையோரை நாளும் சென்றடைந்து பாடி பரிசில் பெறும் வாழ்க்கை அல்லவா புலவர்களது வாழ்க்கை. புலவர்களது பரிசை தாம் மட்டுமே தூக்காது, உற்றார் உறவினர் வறியோர்க்கும் எளியோர்க்கும் வழங்கி மகிழ்வர். நாட்டில் ஒற்றுமை ஏற்பட வழிவகுப்பர். நாட்டில் காணப்படும் குறைகளை மன்னரிடம் எடுத்துரைப்பர். மன்னரிடம் காணப்படும் குறைகளை சுட்டிக்காட்டி திருத்துவர். இவற்றை நீ அறியாயோ? புலவர்கள் என் நாட்டாருக்கும் சொந்தமானவர்கள். அறிவுரை கூறுதலும் அறம் காத்தலும் அவர்களது தொழில் என்பதனையும் மறந்தனையோ? இத்தன்மை வாய்ந்த புலவர் இளந்தத்தனார் ஒற்றரா பகைவரா? சிந்தித்துப்பார். இளந்தத்தனார் புலவரா? அந்தோ, என் அறியாமையால் பெரும் பேர் செய்துவிட்டேன், மன்னிக்க வேண்டும். இப்பொழுதே இளந்தத்தனாரை விடுவிக்கிறேன். காவலரே, இளந்தத்தனாரை விடுதலை செய்து அழைத்து வாருங்கள். அறிவித்திருந்த புலவரே, காவலர் கூற்றை மெய் என்று நம்பி ஆராய்ந்து பார்க்காமல் செய்த தவறுது. தக்க நேரத்தில் கோவூரார் அறிவுறுத்தினார். பிழை உணர்ந்தேன், ஒரு தரல்க. மன்னர் பெருமானே, தங்கள் நிலறிந்தேன். உறையூர் வேந்தன் புலவருக்கு அநீதி இழைத்தான் என்னும் பழி சொல் நீங்கியது. புலவர் பெருமக்களே, இந்நாள் செய்த என்னையும் வாழ்த்தும் உங்களை என்றும் வரவேன்.
நீர் இருவரும் சில காலம் எம் விருந்தினராய் தங்கியிருந்து எம்மை பெருமைப்படுத்திட வேண்டும். வேந்தனின் வேண்டுகோளை ஏற்று விருந்தினராய் சில காலம் அரண்மனையில் தங்கியிருந்தனர். தாம் பெற்ற பரிசில் பொருள்களோடு தத்தம் இல்லம் திரும்பினர். இடம் மன்னன் நெடுங்கிள்ளியின் அரசவை. நாடக மாந்தர்கள் மன்னன் நெடுங்கிள்ளி, ஒற்றர் தலைவன், தலைமை அமைச்சர், படைத்தளபதி. இங்கே வந்து 2 மாந்தரா நடிக்கிறாங்க. மன்னன் நெடுங்கிள்ளி இவங்க தான். அதே மாதிரி அவர் வந்து ஒற்றர் தலைவரும் அவர் தான், படைத்தளபதியும் அவர் தான், அந்த பாலாஜி. அதனால் குழப்பம் அவர் இங்கே வந்து அமைச்சராக உட்காந்துட்டு அடுத்ததாக இவங்க நலங்கிள்ளி மன்னனாக வருவாங்க. இப்போதைக்கு இவங்க வந்து தலைமை அமைச்சர். செய்தி: கரூரின் படைகள் நம் உரை முற்றுகையிட விரைந்து வருகின்றனர். ஓ, நலங்கிள்ளி படையெடுத்து வருகிறானா? வரட்டும், போரில் முதுகிட்டு ஓடச் செய்கிறேன். அமைச்சரே, ஒளிக்கட்டும் போர் முரசு. நம் வகை படைகளும் போர்க்களம் நோக்கி புறப்படட்டும். பேரரசே, போர்க்களம் நமக்கு புதியதண்டு. நம் படை வீரர்கள் வலிய நெஞ்சுரம் மிக்கவர்கள். வாளுக்கும் வேலுக்கும் அஞ்சாத நம் படை வீரர்கள் எதிரிகளை எளிதில் வெற்றி கொள்வர். வெற்றி நமதே. நெடுங்கிள்ளியும் நலங்கிள்ளியும் போர் புரியப் போவதை அறிந்த புலவர் கோவூர் கிழார் மிகுந்த வருத்தம் அடைந்தார். எவ்வாறேனும் போரை நிறுத்த வேண்டும் என உறுதி கொண்டார். நெடுங்கிள்ளியின் போர் பாசறையை நோக்கி சென்றார். காட்சி 3. இடம் மன்னன் நெடுங்கிள்ளியின் போர் பாசறை. நாடக மாந்தர்கள் புலவர் கோவூர் கிழார், மன்னன் நெடுங்கிள்ளி. அறிவுத்தாள் புலவரே, போர் முனையில் தாங்களின் வருகை வியப்பளிக்கிறது. இதில் என்ன வியப்பு? உங்கள் இருவரின் பகையை கண்டுதான் உலகமே வியக்கிறது. சோழ நாடு பொன் விளையும் பூமி அல்லவா? உட்பூசலால் உங்கள் நாட்டினை பகைவர் கவரும் நிலை உள்ளது என்பதனை தங்கள் அறிவீரா? இது என்ன புது கதை? கதை என்று உண்மை. ஒருவனி படைத்த பெருந்தகையிலே உங்கள் 4 வகை படைகளின் வீரத்தை நானிலமே அறியும். ஆனாலும் இப்போரில் தேர்ப்பட போவது யார்? உங்களுக்குள் பகை வேண்டாம். பகையால் நாடும் நாட்டு மக்களும் தேர்ச்சலில் அடங்காது. அயலார் படையெடுத்தால் உங்கள் நிலை என்ன? சிந்திப்பீர். வேற்றுமையை வேறறுத்து ஒற்றுமைக்கு உரமளிப்பீர். ஒற்றுமையால் உங்கள் இருவரின் வலிமை கூடுமன்றோ? போரை தவிர்த்திடுக. இதனை நலங்கிள்ளியும் உணர்வான். அவனிடம் நானே நேரில் செல்கிறேன். பண்புடை சான்றி, நீ கூறுவது முற்றிலும் உண்மை. மனம் வருந்துகிறேன். இதனை நலங்கிள்ளியும் உணர வேண்டுமே. உண்மை நிலையை எடுத்துரைக்கிறேன். அதுவரை பொறுத்திரு. 4. இடம் நலங்கிள்ளியின் போர் பாசறை. நாடக மாந்தர்கள் மன்னன் நலங்கிள்ளி, புலவர் கோவூர் கிழார், மன்னன் நெடுங்கிள்ளி மற்றும் படை வீரர்கள். வருக வருக, பொய்யா நாவின் புலமை சான்றீரே, வருக வருக. தங்களின் அறிவுரையை மதித்து நெடுங்கிள்ளியும் இளந்தத்தனாரை விடுவித்தான் என அறிந்தேன். சோழர் குடிக்கு ஏற்படவிருந்த பெரும்பழி நீங்கியது. நலங்கிள்ளி, இதனை விட பெரும்பழி உன்னால் சோழர் குடிக்க வரப்போகிறதோ என அஞ்சுகிறேன். போர்க்களத்தில் எவர் தோற்றாலும் சோழன் தோற்றான் என்றுதான் கூறுவார்கள். இந்த பழியானது சோழர் குலத்தை தானே சாரும். இப்பகை உங்களுக்குள் தேவையா? புலமை செல்வரே, உங்கள் கூற்றில் உண்மை இருக்கிறது. இதனை நெடுங்கிள்ளியும் உணர்வானா? உன் இளவல் நெடுங்கிள்ளி தவற்றை உணர்ந்தான். இது நாள் வரை இருந்து வந்த பகை காரணமாக மனம் வருந்துகிறான். உன் நட்பை விரும்புகிறான். உன்னை பார்க்க துடிக்கிறான். அதோ வருகிறான் நெடுங்கிள்ளி. தம்பி, அண்ணா, தம்பி, அண்ணா, என் முன்னவர் என்னை பொறுத்தருளல் வேண்டும். அறியாமையால் பெரும்பகை வளர்த்தேன். கோவூர் கிழாரின் அறிவுரையால் அறிவு தெளிவு பெற்றேன். இனி நமக்குள் என்னாலும் போர் இல்லை, பகை இல்லை. இரு நாடும் ஒரு நாடு ஆகட்டும். ஆட்சி பொறுப்பை முன்னவண்டி ஏற்று அரியணையில் அமர வேண்டும். இளவலே, காலம் தாழ்த்தியாவது நின் மனம் மாறியது கண்டு
பள்ளியின் சார்பாக பொன்னாடை போற்று கௌரவிக்கப்படுகிறது. ஆயாம்மா 2 பேரும் மேடைக்கு வரும். நம்ம பணப்பாக்கம் பள்ளி அங்கன்வாடி ஆசிரியை அவர்கள் ஆயாம்மா அவர்கள் அவங்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறார். நமது மூத்த ஆசிரியர் திரு சண்முகம் தலைமை ஆசிரியர் ஓய்வு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு ராஜேந்திரன் அவர்கள் பட்டதாரி ஆசிரியர், திரு ஜெயராமன் அவர்கள், திரு கோவிந்தராஜன் சார் அவர்கள், அருகாவூர் ஆசிரியை கவிதா ஈஸ்வரி, ஜெயராமன் ஆசிரியர் அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. பள்ளிக்கு வேண்டிய எல்லா குழந்தைகளுக்கு வேண்டிய எல்லா அடிப்படை வசதிகளையும் செய்து தராங்க இவங்க. அதனால குழந்தைகள் வந்து நல்ல நிறைவான நிலையில இப்ப கல்வி பயின்று இருக்காங்க. இந்த வருஷமா பாத்தீங்கன்னா போன வருஷம் ஸ்கூல் பேக் தந்தாங்க. இந்த வருஷம் செருப்பு, பேஸ்ட்ரி, பிரஷ்ஷு, சோப்பு, நெயில் கட்டரு, துண்டு, முகம் கடுக்க துண்டு, இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை எல்லாத்தையும் பார்த்து செய்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இங்க எங்கள் பள்ளியின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. அவர்களை மேடை கிடைக்கிறோம். அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. ஸ்ரீ குருவேனம்மா இவங்க வந்து செஞ்சியில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், புகழ்பெற்ற ஆடிட்டர் ஸ்ரீ குருவேனம்மா. அவங்களோட துணைவியார் வந்து மொடையூர் காலனி பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிகிறாங்க. அவங்கக்கிட்ட தான் வந்து நான் சொன்னேன், டீச்சர் வந்துடுங்க சாருக்கு நான் தனியாக ஃபோன் பண்ணாலும் இல்லை நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இருவரும் வந்து நம்ம விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு. ரொம்ப நன்றி. ஸ்ரீ குருவேனம்மா. எங்கள் பள்ளியின் சார்பாக பொங்கரப்பட்டு இடைநிலை ஆசிரியை சந்தியா அவர்களுக்கு பொன்னாடை. பள்ளி ஆசிரியை கவிதா ஈஸ்வரி, பள்ளி ஆசிரியை ஈஸ்வரி, அருகாவூர் பள்ளி ஆசிரியை கவிதா. நம்ம சார் என்ன செய்யலாம், இன்னொரு ஆள் பேரை கூட துண்டு போடலாமா, ஏதாவது டான்ஸ் விடலாமா? ரொம்ப கடுப்பா இருக்கா? ஸ்ரீகுரு ஸ்ரீகுருவேனம்மா. எமது குருதேவர் நினைத்தவுடன் கவி பாடும் ஆற்றலுடையவர். சிறுவயது முதலே அனைத்து கலைகளும் தன்னகத்தே உள்ளடக்கிய சர்வ கலைகளின் பிறப்பிடம் எனலாம். அப்படி குருதேவர்
என்பவரின் இளம் வயதில் கோலாட்ட நிகழ்வுக்காக குருதேவரே பாடிய பாடல் இது. இப்பாடலை கேட்டால் புரியும் எவ்வளவு கருத்தாழமுடையது என்று. இப்பாடலுக்கு கோலாட்டம் ஆட வருகிறார்கள் எம் பள்ளி மாணவிகள் பா பூங்குழலி, சா ஷர்மிளா, சா லாவண்யா, ஆ அருள்மொழி, கு ராதிகா, வே ஜெயப்பிரியா, பா சந்திரிகா, டு பிரகாஷ், டு ஹேமலதா. தீங்கு வர மாட்டாமல் தெய்வம் நின்னே காக்குது, ஓங்கி குடி வாழ வேண்டி கை கூப்பி வாழ்த்துது. தீங்கு வர மாட்டாமல் தெய்வம் நின்னே காக்குது, ஓங்கி குடி வாழ வேண்டி கை கூப்பி வாழ்த்துது. பச்சை புள்ள உண்ணும் போது பாலாக ஊறுது, பசி வந்து அள்ளும் போது சோறாக மாறுது. பச்சை புள்ள உண்ணும் போது பாலாக ஊறுது, பசி வந்து அள்ளும் போது சோறாக மாறுது. அந்தி சண்டி பூக்கும் பூக்கள் தேனை மருந்தாக்குது, ஔஷதங்கள் எங்கும் வாழ்ந்து 1000 நோய் போக்குது. அந்தி சந்தி பூக்கும் பூக்கள் தேனை மருந்தாக்குது, ஔஷதங்கள் எங்கும் வாழ்ந்து 1000 நோய் போக்குது. பாலோடு வெண்ணிலா நீ ஆடவா, கோலாட்ட கலை வாழ இசை பாடவா. வானும் நீரும் தீயும் காற்றும் மண்ணும் நம்மை தாங்குது, நாளும் கோடி உயிர்கள் வாழ தம்மை தந்து காக்குது. வானும் நீரும் தீயும் காற்றும் மண்ணும் நம்மை தாங்குது, நாளும் கோடி உயிர்கள் வாழ தம்மை தந்து காக்குது. பொறுமைக்கொரு எல்லை போல பூமி நம்மை தாங்குது, கருணை கொண்ட நெஞ்சம் போல ஜீவநதிகள் ஓடுது. பொறுமைக்கொரு எல்லை போல பூமி நம்மை தாங்குது, கருணை கொண்ட நெஞ்சம் போல தூய நதிகள் ஓடுது. காணும் எல்லாம் வாழ காற்றும் இங்கே வீசுது, தீங்கெறிய வேண்டும் என்று தீயும் இது. காணும் உயிர்கள் எல்லாம் வாழ காற்றும் இங்கே வீசுது, தீங்கெறிய வேண்டும் என்று தீயும் இங்கே காயுது. தாழாத தர்மம் போல வானம் ஓங்கி நிற்குது, தாழாத தர்மம் போல வானம் ஓங்கி நிற்குது. பாலோடு வெண்ணிலா நீ ஆடவா, கோலாட்ட கலை வாழ இசை பாடவா. தீங்கி வர மாட்டாமல் தெய்வம் நின்னே காக்குது, ஓங்கி குடி வாழ வேண்டி கை கூப்பி வாழ்த்துது. பச்சை புள்ள உண்ணும் போது பாலாக மாறுது, பசி வந்து அள்ளும் போது சோறாக மாறுது. அந்தி சந்தி பூக்கும் பூக்கள் தேனை மருந்தாக்குது, ஔஷதங்கள் எங்கும் வாழ்ந்து 1000 நோய் போக்குது. பாலோடு வெண்ணிலா நீ ஆடவா, கோலாட்ட கலை வாழ இசை பாடவா. தீங்கு வர மாட்டாமல் தெய்வம் நின்னே காக்குது, ஓங்கி குடி வாழ வேண்டி கை கூப்பி வாழ்த்துது. நன்றி குழந்தைகளே. இங்க வந்து கோலாட்டம் தான் பெண்கள் தானே ஆடுவாங்க அப்படின்னு யோசிக்கலாம். இங்க வந்து எங்களுக்கு குழந்தைகள் பற்றாக்குறை 33 தான். 33 குழந்தைகளை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? நிறைய குழந்தைங்க வந்து 4-5 நிகழ்வுகளை கலந்துக்கிறாங்க. அதனால ட்ரெஸ்ஸை மாற்றி திருப்பி பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது அப்படின்றதுனால அவங்க ஆண்கள் வேஷத்தில் இருந்தவங்கள அப்படியே கூப்பிட்டோம். அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா, எல்லா மக்களும் இந்த கோலாட்ட கலையை இங்கே அரங்கேற்றினாங்க. ஸ்ரீகுருவே நம. அதாவது இந்த பாடல் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம குருதேவரால் பாடப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அது இந்த இடத்துல இந்த குழந்தைகள் இங்கே நடனம் ஆடணும்னு நினைக்கும் போது ரொம்ப ஸ்ரீ குருவே நம்ம வார்த்தைக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு முடியல என்னால். ஸ்ரீ குருவே நம்ம.
துவக்கப்பள்ளியினுடைய ஆண்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கு குருதேவர் அவர்களுக்கும் இந்த ஊராட்சியினுடைய மேற்பார்வையாளர் அவர்களுக்கும் நமது இந்த ஊராட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்கள் அனைத்து பெரியவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம். இந்த ஆண்டு விழா மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த யோகா கலையோட சிறப்பு அம்சங்களோடு நடைபெற்றுக் கொண்டிருக்க என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று. ஏனென்றால் யோகா கலை என்பது அனைத்து மக்களுக்கும் அனைவருக்கும் எந்த காலத்திற்கும் எப்பொழுதும் ஒரு சிறப்புமிக்க ஒரு மதிப்பு வாய்ந்த ஒரு கலை. இது உடல் மனம் அனைத்து சக்திகளையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு கலை. இந்த கலையை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பெரியவர்கள் நினைக்கிறார்கள் நமக்கு இந்த கலை வேண்டுமா வேண்டாமா. மிகவும் 90 வயது ஆகக்கூடிய ஒரு வயதானவர்களாக இருந்தாலும் இந்த கலையை கற்றுக்கொண்டால் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை நடத்தலாம் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த கலை அனைத்து மக்களுக்கும் மிக ஒரு சிறந்த கலை. இந்த கலையை மையமாக கொண்டு இந்த கலையை ஆரம்பித்து இந்த கலையின் மூலமாக மாணவர்களுக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள நமது இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலை எவ்வளவு காலத்திற்கு மக்கள் இருக்கும் வரை இந்த விட மிக சிறந்த கலை எனக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த கலையை மக்களுக்கு எடுத்து சென்று இந்த இளம் பிஞ்சு மனங்களில் ஒரு விதை ஊன்றி அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எடுத்து சென்றுள்ள நம்ம தலைமை ஆசிரியர்களுக்கு மேலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து ஆசிரியர் மக்களுக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நாடகத்து பேர் அமாவாசை அன்னைக்கு. நாம் அனைவரும் எந்த காரியம் செய்தாலும் நல்ல நாள் பார்த்து தான் செய்கிறோம். இங்கேயும் நாள் பார்த்து வர அனுப்புகிறார் ஒரு அன்னை. என்ன நடக்கிறது பார்ப்போமா? ஷர்மிளா, பாலாஜி, சந்துரு, உதயரசு, மதிவேலன், திவ்யராஜ், பிரியா, பாலமுருகன், பிரபாகரன், தினேஷ், சஞ்சய், பூங்கொழி, ரகுபதி. கோடாரி தாமரை முருங்க பூவாத்தினவனே மீனச்சம்மா கையெழுத்துக்கோ. குத்து குத்து தாமரை கோடாரி தாமரை முருங்க பூவாத்தினவனே மீனச்சம்மா கையெழுத்துக்கோ. குத்து குத்து தாமரை கோடாரி தாமரை முருங்க பூவாத்தினவனே மீனாச்சம்மா கையெழுத்துக்கோ. குத்து குத்து தாமரை கோடாரி தாமரை முருங்க பூவாத்தினவனே மீனாச்சம்மா கையெழுத்துக்கோ. குத்து குத்து தாமரை கோடாரி தாமரை முருங்க பூவாத்தினவனே மீனாச்சம்மா கையெழுத்துக்கோ. உன் நெத்தில என்ன பைசி போடு. உன் கண்ணில் என்ன குருவி. உன் வாயில என்ன ஆயவிட்டு பச்சை கீழே துப்பு. உன் கண்ணில் என்ன எத்து கிளாஸ். உன் மூக்குல என்ன சளி எத்து கிளாஸ். உன் வயிற்றுல என்ன எத்தனை பொண்ணு குடிக்குது? எனக்கு உன் வயிற்றுல எத்தனை பொண்ணு குடிக்குது? எனக்கு இந்த பையன் எங்கதான் போய் தந்தானோ இவனை தேட வேண்டியதே என் வேலையா போச்சு. என்னமா உங்களுக்கு வேணும்? விளையாட வேணும் மாட்டேங்கிறீங்க. உனக்கு காலையில என்னடா விளையாட்டு? உக்காந்த இடத்துல இருந்தே பேசிட்டு இருக்க. கூப்பிட்டா எழுந்து வரமாட்டியா? எழுந்து வாடா. என்னம்மா? பக்கத்தூர்ல போய் ஜோசியர் கிட்ட என்னைக்கு அமாவாசைன்னு கேட்டுமா. சரிம்மா. காலந்து அத்தம் கொடு. காலந்து அத்தம் கொடு. ஜோசி பகவான்லே நீ மாசமான ஆகுது. அப்பாடா, ஒரு வழியாக ஜோசியர் வீடு வந்தாச்சு. ஜோசியர் ஐயா அப்பாடா, இப்பதான் ஒத்து வந்துறான். அம்மா அமாவாசை இன்னைக்கு கேட்டா சொன்னாங்க. இன்னைக்கு அப்பாடா, இன்னைக்கோ நாளைக்கோ இன்னைக்கோ நாளைக்கோ இன்னைக்கோ நாளைக்கோ இன்னைக்கோ நாளைக்கோ இன்னைக்கோ நாளைக்கோ